ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतत् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति। भगवान श्री कृष्णर இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் இந்த யோகத்தை இதுவரை தான் உபதேசித்த கர்மயோகம் ஞான யோகம் இந்த விஷயத்தை படைப்பின் துவக்கத்தில் முதல் நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன். சூரிய பகவான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார். அப்புறம் ராஜ ரிஷிகள்லாம் அறிந்திருந்தார்கள். காலப்போக்கில் இது குறைந்து விட்டது, இதை கடைபிடிப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள் எண்ணிக்கையில் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அது மட்டுமல்ல, இது மேலான மறை, நீ என்னுடைய நண்பன் என்பதால் பக்தன் என்பதால் உனக்கு நான் மீண்டும் இதை உபதேசிக்க போகிறேன். முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் இப்ப சொல்ல போறேன்னு சொன்னார். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சாதாரணமா எழக்கூடிய ஒரு கேள்விதான். அர்ஜுனனை பொறுத்தவரை பகவான் யாரு? வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர், கிட்டத்தட்ட சம வயது, நண்பர். நீங்க இப்பதானே இருக்கீங்க, சூரிய பகவான் படைப்பின் துவக்கத்திலிருந்தே இருக்காரு இல்லையா, அவருக்கு நீங்க உபதேசித்தீங்கன்னு சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் தனது கேள்வியை எப்படி வெளிப்படுத்துகிறான். ஸ்ரத்தா என்பது மிக முக்கியம். என்ன நீங்க சொல்றது எனக்கு ஒத்துக்கிற மாதிரியே இல்லையே, இது எப்படி புரிஞ்சுக்க? அப்படி கேட்கல. அர்ஜுனஹ உவாச்ச என்ன சொல்கிறான்? பவதஹ ஜென்ம அபரம். பவதஹனா தங்களுடைய, ஜென்மனா பிறப்பானது, அபரம்னா இப்போ சமீப காலத்தில் தோன்றியது, புதியது. விவஸ்வதஹ ஜென்ம பரம். விவஸ்வான்னா யாரு? சூரிய பகவானுடைய தோற்றமோ அவர் பிறந்ததோ ரொம்ப முன்னாடி. துவம் ஆதௌ புரோக்தவான் இதி. நீங்கள்தான் படைப்பின் துவக்கத்தில் உபதேசித்தீர்கள் என்பதை, ஏதத்து கதம் விஜானியாம், இதனை நான் எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்களும் நானும் சேம் வயசுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சூரிய பகவானுக்கு சொன்னீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வி கேட்கின்ற முறையிலே ரொம்ப ஒரு, அதாவது நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்ளவில்லைனோ, இதை பகவான் பேர்ல எனக்கு ஸ்ரத்தை இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை அர்ஜுனன் சொல்லலை. நீங்க சொல்ற விஷயத்த நான் எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன். நீங்க சூரிய பகவானுக்கு இதே ஃபார்ம்ல சொன்னீங்களா? ஏன்னா கிருஷ்ண அவதாரம் இப்பதான் நடந்திருக்கு, அதுவும் ரொம்ப ரீசெண்ட் அவதாரம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ அவதாரங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் எல்லாம் முடிஞ்சு, ராம அவதாரம் முடிஞ்சு, அப்புறம் தான் கிருஷ்ண அவதாரம் வந்திருக்கு. நீங்க இப்பதான் தோன்றி இருக்கீங்க. நீங்க சூரிய பகவானுக்கு எப்படி சொன்னீங்க? நீங்க சொன்னதை நான் எப்படி புரிஞ்சு, கதம் ஏத்தத்து விஜானியாம், இதனை நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இந்த கேள்வியில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அவதார தத்துவத்தை பகவான் சொல்ல போகிறார். அதற்கான விதை இருக்கிறது. இது எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்விதான். இதை நிமித்தமாக வைத்து பகவான் அவதார தத்துவத்தை சொல்ல போகிறார். பகவானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது, நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது, இந்த ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த ஸ்டடி ரொம்ப அழகான ஒரு ஒரு ஆராய்ச்சி அது. நம்முடைய பிறப்பும் பகவானுடைய அவதாரமும் இது ரெண்டும் சேர்ந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதைத்தான் பகவான் இதற்கு பதிலாக சொல்ல போகிறார். ஆனா அர்ஜுனனுடைய கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க சூரிய பகவானுக்கு உபதேசம் செய்தீர்கள்னு சொல்றீங்களே, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா சூரிய பகவான் ரொம்ப காலமா இருக்கார், படைப்பின் துவக்கத்திலே இருக்கார், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க என்பதுதான் கேள்வி. பகவான் என்ன பதில் கூறுகிறார் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.